அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 24,835 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து சஸ்டெயின் ஆக முடியாமல், ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக அப்படின்னா நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். எப்போவுமே டைமிங் கேண்டில் இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில், அதாவது ரெண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது அந்த இரண்டு கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணியும் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் இந்த T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. எவ்ரி வியூவர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இந்த T=N அப்படின்னா என்ன அப்படின்னா டைம், நம்மளுடைய டைமிங் கேண்டில் டைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம இந்த 3 லெவல் அப் சைடும் 3 லெவல் டவுன் சைடும் நம்ம லெவல்ஸ் கொடுத்துரும். இந்த அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் அண்ட் டைமிங் இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஒரு ஸ்பீடான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் பேஸ்ட் ஆன் T=N செட்டப்பில். அதன்படி இந்த ஹை கட்டானதுமே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்பர்ஸ் அண்ட் செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட போயிருந்தாங்க. பட் ஹிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாக்ட் பிளேஸாக இருந்திருக்கும் நம்ம மறுபடியும் ஷார்ட் எடுக்கிறதுக்கு. பட் நல்ல ஒரு பாயிண்ட் இந்த T=N செட்டப்பில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப நேரமாக இந்த 24,640 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி போக முடியாமல் இந்த இடங்கள்லேயே ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்டு லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் 225க்கு நமக்கு அப் சைடும் கட்டாயிருந்தாங்க, டவுன் சைடும் கட்டாயிருந்தாங்க. ஈவன் தோ மோரோவர் இந்த 245 இல்லை 230க்கு மேலே ஒரு டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும் ஒரு ட்ரேட் இன்ட்ராடேயில் இனிஷியேட் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த லோ கட்டானதே மார்க்கெட்டில் ஒரு சின்னதான டவுட்டன் கொடுத்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன்லேயே மார்க்கெட் எண்டாவது டைமில் முடிஞ்சிருந்தாங்க. ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பெஷலி நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயிலே நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான பாசிபிள் இருக்காங்க. கம்மிங் 2 டேஸில் ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மேபி அது ஒன் சைடாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நேத்தியுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஒரு 174 அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் ஒரு 172 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆகிறது இல்லை நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எதனால் அப்படின்னா அந்த லெவல்ஸை நம்ம ப்ரேயராக ஒன் டே முன்னாடி அந்த லெவல்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே அது எளிமையாக புரிய வரும். அண்ட் நிஃப்டியை போலவே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவல்ஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் நமக்கு ஹிட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் இதுதான். அண்ட் மறுபடியும் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 55,519 அப்படிங்கிற நம்மளுடைய தேர்ட் டவுன் சைட் நம்பர்ஸில் இருந்து அதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆக முடியாமல் ஒரு சின்னதான ஒரு அப்ட்ரெண்ட் மறுபடியும் நம்மளுடைய நம்பர்ஸ் எவ்ரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஹை கட் ஆனதுமே இம்மீடியட்டாக நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு
ரேஞ்சான 55,683 வரைக்கும் ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு ஹை கட் ஆனதுமே இந்த இடங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது என்னதான் டைமிங் கேண்டில் நமக்கு ஒரு அப்சைட் கொடுத்திருந்தாலும் எக்ஸாக்டாக நம்பர்ஸ் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நியர் டு அவர் நம்பர்லேயே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரி லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த லெவல்ஸும் அந்த டைமிங் கேண்டிலையும் நீங்கள் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் பார்க்கும் பொழுது அந்தந்த இடங்கள் வரும் பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஈவன் லைவ் மார்க்கெட்டில் கூட. அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் பிஃபோராகவே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இது நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டை பேஸ்ட் ஆன் மொமெண்டம் கேண்டில் படி நமக்கு இன்றைக்கி மொமெண்டம் கேண்டில் வந்த டைமிங் எக்ஸ்பெஷலி நிஃப்டி வந்து இதுதான். இந்த க்ரீன் கேண்டில் 10-15 கேண்டில் தான் நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் எக்ஸாக்ட் அப்படின்னா இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் எந்த அளவுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மொமெண்டம் கேண்டில் ஈவன் 5 மினிட்ஸாக இருக்கட்டும் 15 மினிட்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டேல மொமெண்டம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ப்ரியராக இன்டிமேட் பண்ணுற ஒரு கேண்டில். ஸோ இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் இந்த லோ வந்து கட் ஆகிட்டு நமக்கு டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மறுபடியும் வந்து வெயிட் பண்ணி இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுதோ இல்லை இந்த இடங்கள் டச் ஆகும் பொழுதோ இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் ஈவன் இன்ட்ராடேல கூட அப்படின்னு பாருங்கள். இதுதான் அந்த மொமெண்டம் கேண்டிலினுடைய பவர். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அந்த மொமெண்டம் இல்லை அப்படின்னா இரண்டு பக்கமும் நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு நிஃப்டியாக இருக்கட்டும் சென்சஸாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம எடுத்த கால்ஸ் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் இந்த மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும் நம்மளுடைய டூலாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு கால் வந்து நம்ம சேர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இது பேஸ்ட் ஆன் மொமெண்டம் கேண்டில் படி நமக்கு வந்த பாயிண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டை பேஸ்ட் ஆன் நம்ம டூல் சிக்னல் படி நமக்கு செல் வந்து போட்டு எப்போ வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு அதனுடைய லோ அந்த கேண்டிலுடைய லோ வந்து கட் ஆகிறாங்களோ அதுதான் புல் பேக் ஃபார் ஷார்ட் பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் வந்து லோ கட் ஆகிற இடம் வந்து இதுதான். இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டூலினுடைய ரூல் படி நம்ம கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். ஈவன் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து டவுன் சைடில் வந்து 300 அரௌண்டே நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக ஒரு ஹையில் போயிட்டு நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் இனிஷியேட் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ஒரு சிங்கிளான சைடில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இது மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டூல் பேஸ்டாக வந்து நமக்கு கொடுத்த பாயிண்ட்ஸ் இது. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் இது சிஇஎஸ்சி நாம் 1 டே பிஃபோராகவே இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுத்துட்ருக்காங்க. அந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும். இது சிஇஎஸ்சி நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி அண்ட் கோல் இண்டியா இது எல்லாமே நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி அண்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எவ்ரி ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய பெஸ்ட்டான இந்த மொமெண்டம் கேண்டில் 5 மினிட்ஸ் படி நிஃப்டியில் எப்போ வராங்க அப்படின்னும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து எந்த இடங்கள் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னும் நம்ம எடுத்த ஸ்டாக் ஆப்ஷனுடைய ப்ராஃபிட் என்ன நாம எடுத்த நிஃப்டியினுடைய பாயிண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் த மெம்பர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம்.
அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 10:25க்கு நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து T=N செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 10:17க்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த நிஃப்டி 15 மினிட்ஸ் படி நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்த டைம் வந்து 10:15 to 10:30. இதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இதையும் நம்ம சார்ட்டில் பார்த்தோம். அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா நமக்கு ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு 11:35க்கு வந்து பேஸ்ட் ஆன் நிஃப்டின் படி நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கொடுத்த புல் பேக் மோர் தேன் 40 பாயிண்ட்ஸ். சேம் டைமில் நமக்கு நிஃப்டியும் சரி அட் மணிலையும் நமக்கு ஒரு புல் பேக் ஃபார் லாங் வந்து ஃபார் புட்டில் நமக்கு வந்து வரும்பொழுது இமீடியட்டாக ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் இந்த செட்டப் படி. சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ ஒரு 144 எடுத்த ஒரு சென்செக்ஸ் கால் வந்து மோர் தேன் 300 வரைக்குமே போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் எல்லாமே நமக்கு 12th மே எல்லாமே நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் அப்படிங்கிறது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஆஸ் ஆஃப் நவ் வந்து அதற்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு ட்ரெண்டிங் மூவுமே ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் இன்றைக்குமே வந்து இந்த லோக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியாமல், அதாவது இந்த 24,527 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து 24,542 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவல்ஸ் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த 12th மே வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இம்மீடியட்டாக இந்த லோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த லெவல்ஸ் வரைக்குமே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்கும் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் அதாவது 15th மேல இருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து இன்னுமே நமக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. இதையும் நம்ம பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம். இது இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அதுக்கப்புறமாக இந்த லோ கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இல்லை இந்த ஹை கட் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுக்கப்புறமாக ஜூன் அண்ட் ஜூலையில் வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் இந்த செட்டப் படி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய அந்த ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது ஸ்டில் அந்த 250 பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் வந்தாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தது. பட் இன்னுமே அந்த 250 பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும் பொழுதும் ஆஸ் ஆஃப் நவ் இன்னையுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவும் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி பி வித் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இது மாதிரியான டேயில் இந்த மாதிரியான டேயில் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். பட் நாம் எதிர்பார்க்கிறது ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கிறோம். நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய அந்த மொமெண்டமும் பெண்டிங்கில் இருக்காங்க. பட் எஸ்ஜிஎக்ஸ் கம்மிங் 2 daysல நாளைக்கு இல்லை நமக்கு நாளான்னைக்கு வர ட்ரேடிங் டேயில் நமக்கு இந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிஃப்டி எந்த வியூவில் இருக்காங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்காங்களா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். நாம் இருக்கிறது ஒரு அப் ட்ரெண்ட் தான். இன்னுமே டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 12th மேக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ ஒரு கன்சால்டேஷனில் இருக்காங்களே தவிர்த்து டவுன் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த 12th மேக்கு மேலே மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு ஒரு லாங் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் ஃபார் பொசிஷனல். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இது லாங்கில் இருக்காங்களா இல்லை ஷார்ட்டில் இருக்காங்களா
அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். நாம் எதிர்பார்க்கிறது இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் அது அப்சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி, ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி என்ன ஸ்டேஜில் வந்து வராங்களோ அந்த இடங்களில் மட்டும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டி வந்து லாங் ரனில் தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து இன்ட்ரோடேயில் வந்து கால் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் என்னதான் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாலும் அந்த டவுன்ஃபாலை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது லாங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதை நம்ம பண்ணவே கூடாது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் எதுவாக இருந்தாலும் கால் ஆர் புட்டில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே அது உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர்த்து எவ்ரிடே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை எவ்ரிடே வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். இது பொசிஷனலாக நம்ம லாங் ரனில் இருந்தாலும் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் வந்து இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியினுடைய வியூ படி நாம் நேற்று சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது 29th மேனுடைய கேண்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க ஃபார் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். எதனால அந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 23rd ஏப்ரல், இது வந்து நமக்கு 21st ஏப்ரல். இது ஒரு ஆல் டைம் ஹை. நீங்கள் 23rd ஏப்ரலில் இருந்து போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆல் டைம் ஹை இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு செட்டப். அது என்ன ஒரு ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங், அப்படி இல்லை அப்படின்னா லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்த 23rd ஏப்ரல்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த 29th மேக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த 23rd ஏப்ரல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேத்தியுடைய வீடியோலையும் சரி, இந்த 56098 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த 26098க்கு கீழே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லியிருந்தோம் நேத்தியுடைய வீடியோலையும் சரி. இப்போ 15 மினிட்ஸ் படி இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கலாம். 56098 அப்படிங்கிற நம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறதே வந்து இந்த 56098 தான். இது 15 மினிட்ஸினுடைய சார்ட்டை எக்ஸாக்டாக நமக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர்ஸ்க்கு கீழே. இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த இடங்களை தொட்டு நம்ம ரிவர்ஸ் ஆகும்போது ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் 55461 அப்படிங்கிற நம்பர்ஸ். எதனால இந்த நம்பர்ஸ் எல்லாமே எவ்ரிடே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மாறு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த நம்பர்ஸ். கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவோ ரெசிஸ்டன்ஸாகவோ கம்மிங் டேஸில் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னிலேயே இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக என்டையர் மார்க்கெட்லேயும் நமக்கு ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவில் நீங்கள் எடுத்திருந்தாலும் இந்த இடங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நல்ல ஒரு பாயிண்ட் இன்ட்ராடேல கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இதை நீங்கள் டச் ஆகும் பொழுது இந்த 55461 நம்பர்ஸ் டச் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும் பேஸ்ட் ஆன் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் வந்து மார்க்கெட் இந்த 29th மேக்கு உள்ளாக வந்துட்டாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். அகெயின் வந்த இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ் இதுக்கு மேலே இதுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த நம்பர் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அகெயின் வந்து இந்த 56098 நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மறுபடியும் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுறாங்க, இல்லை இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுறாங்க ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த லெவல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்ரி வீடியோ சொல்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் படி லோ கட் ஆகும் பொழுது ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம்.
அண்ட் ஸ்டில் இதுக்குள்ளாக மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட் தான் இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்காங்க. அண்ட் அட் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை, லாங் ரனில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஒரு ரெட் கேண்டிலாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நமக்கு டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் இல்லை. கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 29th மேக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நமக்கு கன்ஃபர்மேஷன் ஃபார் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 12th மேக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் மட்டுமே ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் சொன்னபடி இந்த குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டிலுமே அது பாசிபிள் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே டேட்டா பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே அது எளிமையாக புரிய வரும். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினாலும் இதை லைக் பண்ணிட்டு இல்லை ஷேர் பண்ணி நீங்கள் பார்க்கும்பொழுது இது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். நாளைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் சைன்லோ நீங்கள் மார்க் பண்ணி டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும் எவ்ரிடே. அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக டேர் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ், கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இந்த செக்டாரில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் உங்களுடைய டைமிங் கேண்டில் பேஸ்ட் ஆன் ஒரு 125 அப்படின்னா 5 மினிட்ஸ் படி இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் டேர் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் T = N அப்படின்னு நம்ம இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே இன்றைக்கி சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. T = N செட்டப்பையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ், இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.